வணக்கம் நண்பர்களே. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு வருடம் காணாமல் போன மாதிரி இருக்குது. ஆனால் உருப்படியாக ஏதாவது இருந்துச்சான்னு யோசித்தோம்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஒரு அஸ்ட்ராலஜராக இதை எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த 2025 வருட பலன்களே இதை பற்றி தெளிவாக தான் சொல்லியிருப்போம். நிறைய புதிய விஷயங்கள் வரும். பட் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க, தனிமையை நோக்கி தான் போவாங்க, தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே அப்படித்தான் இருந்துச்சு. சரி, நல்லதோ கெட்டதோ இந்த வருடமானது முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய இந்த 2026 நல்லா இருக்குமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த 2026 வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத கிரகங்களுடைய நகர்வுகள் வழக்கம் போல் இருக்குது. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள் இப்போ இருக்கக்கூடிய அதே ராசிகளை தான் இந்த 2026லையும் இருக்காங்க. குரு மட்டும் மிதனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சகதி அடைகிறாங்க 2026 ஜூன் மாதத்தில். இதற்கு இடையில் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் சில மாதங்களில் அங்கங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களின்படி இந்த வருடத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அதாவது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி இந்த வார்த்தை பொருந்தும். பட் 2025 வருடத்தை ஒப்பிடும் பொழுது இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஓகே தான். ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களுடைய நிலைகள் தான் பெரும் பலத்தோடு வேலை செஞ்சது. சுப கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அப்பப்போ மட்டும்தான் வேலை செஞ்சது. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது, சுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது. அதாவது அப்பப்போ மட்டும் வலுவடைந்து கொண்டிருந்த சுப கிரகங்களுடைய நிலைகள் இந்த 2026 அது எப்போவுமே வலுவான நிலைகளை இருக்கக்கூடிய விஷயங்களை பெறுது. அதனால் இந்த 2025 ஒப்பிடும்போது இந்த 2026 ஓகே தான். பிரச்சனைகள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளவும் முடியும். இது வரைக்கும் டிப்ரெஷன்லையும் குழப்பத்திலையும் இருந்திருப்போம். இனி இப்படியே இருந்தால் ஆகாது, எதையாச்சும் ஒன்று செய்வோம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைப்போம். அந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராகணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த நிலைகள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இது கொண்டு வரும். ஆனால் இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாகத்தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க விடாக்கண்டன் கொடாக்கண்டன் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிறது தான் கதையே. நான் ஒரு நேர்மையான கொம்பன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க. நியாயத்திற்காகவும் உண்மைக்காகவும் போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுய மரியாதை என்பது இவங்களுடைய உயிர் மூச்சு. வாழ்க்கையை ஒரு கட்டமைப்போடு வட்டம் போட்டு வாழக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் லிமிட்டை, பார்டரை கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அக்ரிமெண்ட்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா உறவுகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எல்லைகளை வகுத்திருப்பாங்க. அந்த எல்லைக்கு உட்பட்டு அவங்க எப்படி வேணாலும் சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிடக்கூடாது. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் இவங்களுடைய முழு உக்கிர வடிவத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இயற்கையாகவே இந்த விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆட்கள், ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியவங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்க யார் கூடயுமே ஒட்ட மாட்டாங்க.
10 பேரோட சேர்ந்து எப்போவுமே இருந்தாலும் கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போவுமே ஒரு தனி ஆட்களாகத்தான் இவங்க இருந்துட்டு வருவாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே இவங்களுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. ரொம்பவுமே திறமைசாலிகளாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற அந்த துடிப்பு வேகம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தம் பேரை நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே காரியங்களை செயல்பட்டு வருவாங்க. அப்படி ஒரு நிலையை அடைஞ்சிட மாட்டோமா, தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இயக்கங்கள் அவங்களுக்குள்ள எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஆடம்பரமான விஷயங்களுக்கு பெருசாக ஈடுபாடு கொள்றதில்லை. இயல்பான விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சமத்துவம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல விருச்சிகம் கண்டிப்பாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் விருச்சிகம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு தனித்த நிலையில் இருக்கத்தான் விருப்பப்படுது, இல்லைன்னா தனித்துவமாக இருக்க விருப்பப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக லக்னத்திற்கு இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது இது ஓகே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள். பெரிய லெவலில் ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு சில நல்ல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. வாழ்க்கையின் தேவைகளை நோக்கி, வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை நோக்கி இயல்பாகவே நகர்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்களாகவே இருந்து வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்ட்ரகிள் ஆகணும் அப்படிங்கிற நிலைகள் அவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஆனால் அப்படி ஸ்ட்ரகிளான விஷயங்கள் அப்படிங்கிறதும் சிலது இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இந்த 2025 இல்லை. ஜானேர்னா மூலம் சறுக்குதுங்கிற நிலைமை தான். சொல்லப்போனால் விருச்சிக லக்னக்காரங்க 2025 பிஸ்னஸ் மேக்னெட்டுன்னு சொல்லக்கூடிய வகையில் தொழில்நுட்பங்களை ஆழமாக தெரிந்து வச்சிருப்பாங்க. ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்காம ரொம்பவுமே அவதிப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிருக்கும். நம்ம இந்த நிலையை விட்டு கீழே இறங்கிடுவோமோ அப்படின்னு பயப்படக்கூடிய நிலைகள் எல்லா விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் உண்டு. மேலும் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப இந்த ஒரு உணர்வுகளால் அதிகம் தூண்டப்பட்டிருப்பாங்க. அதற்காகவே எதேதோ விஷயங்கள் காரியங்களை அவங்க மெனக்கெட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. பல டேலண்ட்டுகளை வளர்த்து கொண்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அறியாத புரியாத விஷயங்களை கூட இவங்க தெரிந்து கொண்டு அதை காரியமாக மாற்றவும் செஞ்சுருப்பாங்க. பட் விஷயம் என்னென்னா, நாலேஜ் கிடைச்ச அளவுக்கு காரியங்களில் ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை விருச்சிக லக்னத்துக்கு இருந்து வந்துச்சு. ஸோ விருச்சிக லக்னம் அப்படின்னா 2025 இந்த காரியங்கள் செயல்பாடுகள் வகையில் நிறைய அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். அதே போல் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய சங்கடங்களை, பிரச்சனைகளை, பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அதை தவிர்த்து விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான நல்ல விஷயங்கள், காரியங்கள், குடும்பத்தில் ஒரு மங்களகரமான விஷயங்கள், தேவைகள் பூர்த்தி ஆகிறது, சொத்து சுகங்களால் சில ஆதாயங்களை கிடைக்கப்பெறுறது, குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்களே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருந்து போகுது. அவங்கவுங்க நிலைகளுக்கு ஏற்ப இந்த விருச்சிக லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான விஷயங்களை அவங்க பார்த்துட்டு தான் வந்தாங்க. காரிய தடைகள்னு சொல்கிறதுக்கு இல்லை, காரிய ரீதியான விஷயங்களில் தடங்கல்கள், பிரச்சனைகள், அலைச்சல்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே வேதனையை கொடுத்துட்டு வந்தது. சரி, எது எப்படியோ நல்லதோ கெட்டதோ 2025 முடிய போகுது. நீ 2026 விருச்சிக லக்னத்திற்கு எப்படி இருக்கும்? முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பதிவில் சொன்ன மாதிரி பொதுவான வகையில் 2026 பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஆனால் விருச்சிக லக்னத்துக்கு இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். உண்மையிலேயே இந்த 2026 விருச்சிக லக்னத்திற்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லக்ன ரீதியாக முழு பலம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 உங்களுக்கு அமையுது. இப்போ எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு லக்னம் இல்லை ஒரு ராசி பலம் பெறுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த ஜனனம் எதற்காக எடுத்தாங்களோ அதை வந்து சிறப்பாக முடிச்சிடுவாங்க. அப்படி இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை நோக்கி போகக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் எதற்காக வந்தீங்க, உங்களுடைய தேவைகள் என்ன, உங்கள் பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026 நல்லபடியாகவே உங்களுக்கு அமையும்.
முழுவதுமாகவே லக்ன பலம் பெறக்கூடிய ஒரு வருடமாகவே உங்களுக்கு அமையுது. இயல்பாகவே இந்த விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகம். அதுவும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் அமைப்புகளில் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். இந்த 2026 அது சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே இந்த ஆன்மீக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவங்களுக்கு, இல்லை ஆன்மீக ரீதியான வேலை செய்து கொண்டு இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த 2026 ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இயற்கையாகவே இந்த விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி திறன் கொண்டதும் கூட. இந்த விருச்சிக லக்னம் என்பது ரகசியங்களை விரும்பும், ரகசியங்களை ஆராயச் செய்யும். இந்த ஆராய்ச்சி அறிவு அப்படிங்கிறது இதனுடைய உள்ளுணர்விலேயே நிரம்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 2026 ரொம்பவுமே சிறப்பான ஒரு இடமாக இருக்கும். ஆல்ரெடி 25லே பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி ரீதியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த ஆன்மீக தொடர்புள்ள விஷயங்களையும் சரி, ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருக்கும். ஒரு புதிய விஷயங்களை, அணுகுமுறைகளை அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அது பெருசாக கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் மற்றவங்களால் முடியாத ஒரு விஷயத்தை இவங்க புதுசாக கையெடுத்திருப்பாங்க. பட் 2026 பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்களில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய நிலைமை உண்டாகுது. அதுதான் அந்த லக்ன பலம் பெறக்கூடிய அமைப்பு. இதனால் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, தீவிரமாக முயற்சி செஞ்சுருக்கீங்க. அதற்குண்டான ரிசல்ட்டை இந்த 2026 பார்க்கலாம். அண்ட் ஜென்ரலாகவே விருச்சிக லக்னக்காரங்க ஏதோ ஒரு புதிய விஷயங்களை நோக்கி ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கே உரித்தான வகையில் ஒரு புதிய சாதனைகளை செய்யக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அவங்கவுங்க நிலைகளுக்கு ஏற்ப உடன் இருப்பவங்களுடைய பாராட்டுக்களையாவது அவங்க கட்டாயம் பெற்று வருவாங்க. உங்களுடைய முழு செயல்திறனையும் வீரியத்தையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையும். அண்ட் கரியர் பேஸ்டான விஷயங்கள் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் விட்டகுர தொட்டகுரங்கிற மாதிரி தான். இந்த விஷயங்கள் பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. தொழில் வேலை உத்தியோகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறபடியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஏற்கனவே விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த தொழில் வேலை உத்தியோகமாக தான் பார்த்து வந்திருப்பாங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிலைமைகள் தான். நிறைய பேருக்கு வேலை விட்டு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமாக ஏற்படலாம். பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு நிலைகள் இருக்குது. ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, வேலை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, கடைசிக்கு ஒரு இடமாற்றத்தையாவது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அது கட்டாயம் அப்படிங்கிற பேரில் போய்கிட்டு இருக்கும். 2025 இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்தது. அந்த 2026 பார்த்தீங்கன்னா இது விட்டு வர தொட்டோங்கிற மாதிரி இது தொடர்ச்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த விஷயங்களில் பெருசாக மாற்றங்கள் இல்லை. உங்களுக்கான நாலேஜ் தான் நல்ல கெயின் ஆகுதே தவிர அதன் மூலமாக வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போதைய நிலையில் குறைவாக தான் இருக்குது. கிடைக்கிற விஷயங்களை சரியாக பயன்படுத்திக்கங்க, அகலக்கால் வைக்காதீங்க. அதுக்காக சுத்தமாக எல்லாமே மோசம், உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்காது. இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பெரிய அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது. இருக்கிற விஷயங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாலும் அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் அப்படிங்கிற நிலைகள் தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு சரியாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறது யோசிக்கலாம். இல்லை அதில் இடம் மாற்றம் ஏற்படுது, இல்லை ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படுது, ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கொண்டு போக முடியும். அதை நினைத்து பயந்து கொண்டோ அல்லது கவலைப்பட்டு கொண்டோ இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஆனால் 2025 அந்த பயம் கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனால் 2026 அந்த பயம் இருக்காது அப்படிங்கிறதா விஷயம். ஏன்னா உங்களுக்கான அந்த லக்ன பலம் என்பது அதிகரிக்குது. இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அந்த தைரியம், உத்வேகம் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பெருசாக இதெல்லாம் கவலைப்பட வேண்டியது இருக்காது. பட் சடனாக சில விஷயங்கள் நடக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் குழம்புறது இயல்பு தான். அதை பெருசுபடுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே சொல்ல வரேன். ஸோ தொழில் வேலை உத்தியோகமாக மட்டும் இந்த வருடம் ஒரு அளவான நிலைகள் தான். பட் 2025 ஒப்பிடும்போது இந்த 2026 அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்காது. அதில் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற நிலைகளை இந்த வருடம் பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளையே இருக்குது. பட் லக்ன பலம் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்காது அப்படிங்கிறதையும் இங்கே எடுத்துக்கலாம். பட் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கான நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளை ஏற்றுக்கொள்வது நல்லது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நார்மலாக தொழில் வேலை அடிபட்டுடுச்சு அப்படின்னாலே அடுத்தது அங்கே தானே நிற்கும். அந்த வகையில் பொருளாதார நிலை அப்படிங்கிற 2025 உங்களுக்கு கொஞ்சம் டம்பாக தான் இருந்தது. கொஞ்சம்
சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். தேவையின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். 10 ரூபா வந்தாலும் 10 ரூபாய்க்கு ஏற்ற செலவுகள் உடனடியாக இருந்து கொண்டே இருக்கும். சேமிப்புகள் உருவாக்க முடியறதில் கரைந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் விருச்சிக லக்னக்காரங்க பார்த்துட்டு வருவாங்க. அதாவது வருமானம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, சேமிப்புகள் இருக்குதா இல்லையாங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ அந்த பொருளாதார நிலைகளில் சேமிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியெல்லாம் 10 ரூபா எடுத்து வைக்கணும் அப்படின்னா இப்போல்லாம் 2 ரூபா எடுத்து வைக்கிறதே ஒரு சிரமம் ஆயிடுச்சு. ஏதோ அப்படி இப்படின்னு முதலுக்கு மோசம் இல்லைங்கிற நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2026 கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான். சுப விரயங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ சேமிப்புகள் அப்படிங்கிறது பெருசாக பார்க்க முடியாது. 10 ரூபா கிடைத்தாலும் 10 ரூபாய்க்கு ஏற்ற செலவுகள் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தேவையின் அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுப்பதனாலும் சரி வாங்குவதனாலும் சரி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இந்த விஷயங்களை கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் ஆலோசித்து செயல்பட்டு வாங்க. பொருளாதார நிலை அப்படிங்கிறதே கொஞ்சம் டம்பாக தான் இருக்கும். அதுக்காக இதை மோசம் சுத்தமாக கையில் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தேவையின் அடிப்படையில் எல்லா விஷயங்களும் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். எடுத்தவங்க இந்த விஷயத்தில் ஏதோ நடக்காது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் அதை எப்படியோ சரி பண்ணிடுவீங்க. ஒன்று பொருளாதார நிலைகள் இப்படித்தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களை அமைச்சுக்கோங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். வீடு வாகன விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சேர்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான வருடமாக 2025 இருந்தது. 2026 இது ஓரளவுக்கு பரவாயில்ல. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதுக்காக ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது. குறிப்பாக வருடத்தின் முற்பகுதிகள்லாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வருடத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தேவையில்லாத வீண் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் வரலாம். வருடத்தின் பிற்பகுதியில் மட்டும் இந்த சொத்து சுகங்கள் வகையில் தேவையில்லாத வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்துக்களின் சேர்க்கைகள் அப்படிங்கிற இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வீடு நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாய அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது சார்ந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த வருடம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்து வரும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் 2025 இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கூச்சல் குழப்பங்கள் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் கொடுக்கல. எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. குடும்ப தேவைகளும் அப்பப்போ பூர்த்தி ஆகிட்டு தான் அது கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் கூட தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தி ஆகிட்டு இருந்ததுனால எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. 2026 இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ள இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் பட்டும் படாமலும் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். எடுத்தவங்க ஒருத்தானே எதையும் செய்ய முடியாது. முன்னாடியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைகள் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் இழுபறியாக போய்கிட்டு இருக்கும். எல்லாம் எடுத்தவங்க ஒருத்தானு செய்ய முடியாது. முதல்ல ரிஸ்க் இருந்துச்சு, இப்போ எடுத்தவங்க ஒருத்தானு செய்ய முடியாது. அது ஒன்று தான் விஷயம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை அமைச்சுக்காங்க. கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவை. மற்றபடி குடும்ப நிலை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே மறக்க முடியாத நிகழ்வுகள் மறக்க முடியாத மாற்றங்கள் அப்படிங்கிறது 2026 கண்டிப்பாக உண்டு. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மன சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்தே தீரும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாக இருக்குது. பெற்றோர்கள் வகையில் அனுசரியான விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பாக வருடத்தின் முற்பகுதியில் தாய் வகையில் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். வருடத்தின் பிற்பகுதியில் தந்தை வகையில் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான். உடன்பிறப்புகள் வகையிலும் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க. சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை அவங்களுடைய விஷயங்களையும் பார்க்க முடியும். திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே ஜென்ரலாக பார்க்கும்போது இது கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் இவங்களுடைய வழக்கமான நிலைகளாகவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அப்படி ஒரு வழக்கமான நிலைகளை இந்த 2026 பார்க்கலாம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சுக்க முடியும். வாழ்க்கை துணையும் பெரும்பாலும் கொஞ்சம் அனுசரணையாகவே எல்லா விஷயங்களும் இருந்துட்டு வருவாங்க. ஸோ கணவன் மனைவி உறவுகள் இந்த வருடம் சாதகமாக தான் இருக்குது. திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. திருமண வாழ்க்கையில் குழந்தைகள் வகையில் அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்களை அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2026 கொஞ்சம்
அப்படி இப்படின்னு ஆட்டக்காணி இருக்கும். காதல் உணர்வுகளை அதிகரிச்சிருக்கும். ஆனால் அந்த காதல் விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களையும் கொடுத்துட்டு வந்திருக்கும். பட் 2024 அந்த சங்கடங்கள் சரியாகும். காதல் திருமணங்கள் நிறைய பேருக்கு கைகூடுவதற்கும் 2024 வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பொதுவாக விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத ஆகாத விஷயங்களால் மன சங்கடங்களையும் கொடுத்துக்கிட்டு. ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்லா இருக்கா இல்லை மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை அப்படிங்கிற நிலையில் போய்கிட்டு இருக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுக்கான சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகளை இந்த வருடம் பார்க்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கான திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை இந்த வருடம் முழுமையாக பார்ப்பீங்க. குழந்தைகள் வகையில் சாதகமான அமைப்புகள் முழுவதுமாகவே இருக்குது. சின்ன சின்ன அலைச்சல்கள் தவிர்க்க முடியாதான் இருக்கும். பட் இருந்தாலும் மேஜரான விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் பட்டுப்படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். 2025 அப்படி தான். 2026 கிட்டத்தட்ட அப்படி தான். பெருசாக மாற்றங்கள் இதில் இல்லை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனாலும் சொல்கிறதுக்கே இல்லை. எல்லாரும் அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். 2025 இது கொஞ்சம் தேவையில்லாத விரயங்களையும் அலைச்சல்களையும் அதிகமாக கொடுத்துட்டு வந்திருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக தான் இருந்துட்டு வந்தது. உடல் சோர்வுகள் சங்கடங்கள் மன சங்கடங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாத தான் இருந்துகிட்டு இருக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது. தைரியமாக இருக்கலாம். பட் உடல் அலைச்சல்கள் சோர்வுகள் தவிர்க்க முடியாத தான் இருக்கும். மருத்துவ விரயங்களும் தவிர்க்க முடியாத தான் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸில் பெருசாக மேஜர் இம்பேக்ட் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கிற நிலைகள் தான் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாக இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஏற்கனவே விருச்சிக லக்னத்தில் பிறந்த மாணவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டோடு தான் இருப்பாங்க. எல்லா விஷயங்கள்லையுமே சுய உந்துதலின் அடிப்படையில் ரொம்பவுமே அதிக ஆர்வத்தோடு மாணவர்கள் ஈடுபட்டு வருவாங்க. அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ரொம்பவுமே விருப்பத்தோடு அவங்க செயல்பட்டு வர செய்வாங்க. ஸோ மாணவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. குறிப்பாக அந்த 2026 அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான வருடமாகவே இருக்குது. மாணவர்கள் பிரியப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் வருடம் முழுவதுமாகவே இருக்குது. ஸோ விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2026 வருடம் உங்களுக்கான தனிப்பட்ட முறைகளில் சிறப்புகளை பெறக்கூடிய வருடமாகவே அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.